மாப்பிள மாப்பிள, நம்ம பரம விரோதி பாண்டியன் ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு. இப்பதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும், தயாராவுங்க. அப்படியா? போலீஸ்ல பாண்டியன் சிக்கிறதுக்குள்ள கதையை நான் முடிச்சிடுறேன். மாப்பிள, உங்களுக்கு ஏன் இந்த வீண் சிரமம்? மாமன் நான் எதுக்கு இருக்கேன், என்ன விடுங்க, ஒரே வெட்டா வெட்டிடுறேன். மாமா, அப்பாவை கொலை பண்ண அந்த ஆளை நான் தான் படிக்க பண்ணி வாங்கணும். என்ன அம்மா, அப்பாவை கொன்னவன நான் படிக்க பண்ணி வாங்காம விட மாட்டேன். விடுமா? என்னங்க உங்க அண்ணன் ஜெயில தப்பிச்சுட்டாராமா? மணி அவரை கொல்லாம விடுவாட்டின்னு துப்பாக்கி விட போறாமா? ஐயா, நானேதான் என் தாயோட சமாதிக்கு வெடி வச்ச ஒண்ணு வெட்டி புதைக்காம விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு சமாதி கட்டினவங்க நானும் சும்மா விட மாட்டேன். எனக்கே மோதி பாக்குற மீனா, நீங்க அவர் சுடுறதுக்கு விட மாட்டேன். மீனா நகரு. அண்ணே, என் பூவும் பொட்டு அழிஞ்சு போயிடுமேங்கிறதுக்காக தடுக்கல. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற நீங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாதுன்னு தடுக்கிறேன். வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாத என் அண்ணன் கொலைக்காரங்கிற பட்டத்தை நிரந்தரமா சுமக்க கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். அது தப்பு இல்ல. நீங்க சுடுங்க அண்ணே, சுடுங்க. தள்ளுடி. உனக்கு பூவும் பொட்டு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த பூவையும் பொட்டையும் உனக்கு தரணும்னு கட்டின புருஷனையும் ஒத்துக்கிட்டு வந்தாலே தாய். அவங்களோட பொட்டு அடிச்ச உங்க அண்ணனை சும்மா விட மாட்டேன். நீங்க ஆத்திரப்படுறது அர்த்தமே இல்லை. என்ன, உங்க அப்பாவுக்கு ஒண்ணுது இவர் இல்ல, என்ன உங்க தாய் மாமன். என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள், இவன் யார் தெரியுதா? எங்க பண்ணையாள். உண்மையை சொல்லு. பெரிய ஐயாவுக்கு மாமா கொலை பண்ணிட்டு அந்த பெரிய ஐயா மேல போட்டாரு. அதுக்கு போய் சாட்சி சொன்னதான் குடும்பத்தையே கொடுத்துருவாரு. பயமுறுத்துறாங்க. உயிருக்கு பயந்துதான் இவன் பொய் சாட்சி சொல்லியிருக்கான். நீங்க நாமக்கார் நாயுடு, போஸ்ட்மேனா வேஷம் போட்ட போலீஸ் ஆபீசர். சாமர்த்தியமா உங்க அப்பாவை கொலை செஞ்ச பழிய இவர் பேர்ல போட்டாங்க. உங்களை தூண்டி விட்டு இவர் தாயார் சமாதிக்கு வெடி வைக்க செஞ்சாங்க. அவங்களுக்கு சாதகமா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க. உன் மேல தப்பே இல்லப்பா. நாம ரெண்டு பேருமே தாய் மேல பாசம் உள்ளவங்க. அதனாலதான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம செஞ்சிட்டோம். நம்ம ரெண்டு பேருடைய குடும்பத்தையும் பிரிச்சா இந்த ஊரையே கொள்ளையடிக்கலாம் நினைச்சாருங்க பாரு. அவனுக்கு முதல்ல சாவுமணி அடிப்போம். அப்படி பாக்குறேன். ஆமா, பூவோடும் பொட்டோடு இருந்தவங்கள எந்த கோலத்துக்கு ஆளாக்குனானே அவனை. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? எங்க மாமனை கொன்னவனோட ரத்தத்தோட வந்து நிப்பீங்க பார்த்தேன். வெறுங்கையோட நிக்கிறீங்களே மாப்பிள்ள, என்ன அப்படி பாக்குறீங்க? మణిగారు కోపపడకూడదు. ఆత్రం అరువుకు శత్రు. అమ్మగారు మీరు గొడుకు మూడ్లో లేదు, లోపలికి అழிచిపోంగ. వెళ్ళండి వెళ్ళండి. இப்படி மாறிட்டானே. அவருக்கு எவரை చూసినాலும் பாண்டியன் போல తెలుసు போல் இருக்கு. పిచ్చివాడు
அவர் கையில எந்துக்கும் கழுத்து கொடுத்தாரு. என் தலையெழுத்து நல்ல நேரத்துல நீ வந்து காப்பாத்தின. அவரு ரொம்ப ஹீட்ல இருக்காரு. அவருக்கு ఇత్త వేసి అట్లా చేసి కూర్చేయండి. என்ன எப்படி படிக்கிறீங்க? பீட்டர்ஸ் காட்டு சரக்கு சீமை. மாமா 1000 தான் இருந்தாலும் லட்சம் தான் இருந்தாலும் நீங்க என் தாய்மாமன். உங்க முன்னாடி குடிக்கிறது தப்பு தப்பு தப்பு. அதனால நான் அந்த பக்கமா போய் குடிக்கிறேன். சாப்பிடுங்க. அட 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 மாமனுக்கு முன்னாடி மருமக என்ன மரியாதை. ஒரு பாட்டில் குடிக்க எப்படி 1 மணி நேரம் ஆகும்? என்னடா மரியாதை குறையுதுன்னா? ஆமா, நீங்க 2 பேரும் தலையில நிக்கிறீங்களே. நாங்க தலையில தான் நிக்கிறோம். கிக்கி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாண்டிய நேரா வரணும்னா ஒரே வழி. பாண்டியன் தங்கச்சி மீனா மேல உயிரே வச்சிருக்கான். அதனால அவளை இழுத்து கொண்டு வந்து 4 மிதி மிதிச்சு பாண்டிய நேரா வந்துருவாரு. ஐயோ, உங்களை எங்க தெரிஞ்சது? இது என்னடி அலங்காரம் இல்ல? நம்ம கல்யாணம் அன்னைக்கு அது நடக்கல, அது இன்னைக்கு வச்சுக்கலான்னு கௌரிக்கா சொல்லிச்சு. ஐயோ ஐயோ, நம்ம ஊடையெல்லாம் மாத்திருவா போல இருக்கு. இந்த ஊரு கண்ணுக்கு நாம 2 பேரும் எளியும் புடைய மாதிரி. புரியுதா? எங்க போறீங்க? இத பாரு, உன்னை அடிச்சா உங்க அண்ணன் வந்துருவாருங்கிற கற்பனையில என் மாமன் எனக்கு தண்ணி போட்டு விட்டுருக்காரு. நீங்க தண்ணி அடிச்சீங்க? எனக்கு தெரியும் நீங்க தண்ணி. யாரு இவ? தண்ணியை தெளிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த நடிப்ப அங்கே வந்து அப்படியே காட்டுவா. போன மனுஷன் இன்னும் காணோம். போய் பாத்து விட்டுமா? ஐயோ, வாடி வாடி. மாப்பிள அப்பா